கடவுளே அஜித்ன்ற மாதிரி கடவுளே சிம்பு இனிமே பேச ஒண்ணுமே இல்லை, எல்லாமே செயல் தான். இனிமேல் எஸ்டிஆருக்காக நான் நிக்கிறேன் எல்லாமே சொல்றாங்க. இனிமேல் நிக்க போறது இல்லை, ஏன்னா தலைவரே சொல்லிட்டாரு. இனிமேல் ஜம்முன்னு ஏசியில கால் மேல கால் போட்டு உட்கார சொன்னாரு. தக் லைஃப்காக வெயிட்டிங். தக் லைஃப் வர வரைக்கும் சிம்போட 40 வருஷம் படம் எது படம் நான் பார்ப்பேன். ஆயமேலி சூப்பர் ஸ்டார் பாட்டு படம் நான் பார்ப்பேன். டீப் சாங் படம் நான் பார்ப்பேன். பொண்ணுங்களாம் அதுக்கு ஆடுவாங்க. தலைவர் தான் எப்பவுமே. அதே மாதிரி தலைவர் படத்தை வந்து ரொம்ப டிலே பண்றாங்க. 1008 பிரச்சனை கொடுக்குறாங்க. அவெல்லாம் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறாங்க. ஒரு தர்மசாலா தலைவர் ஸ்டைல சொன்னேன்னா தூக்கி விட நடப்பாங்க, தட்டி விட எல்லாருமே லீவ் போட்டு வரோம். ரீரிலீஸ்க்காக இந்த படத்துக்காக சின்ன பையன் இங்கிருந்து ஒரு 60 கிலோமீட்டர் காலைல 5 மணிக்கு ஸ்கூல் எக்ஸாமுக்கு நான் போனதில்லை, காலேஜ் எக்ஸாமுக்கு நான் போனேன். எஸ்டிஆருக்காக வரும். ஏன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் மாரி உண்மையா இருப்பாரு. முன்னாடி ஒரு வருஷம் பின்னாடி ஒரு வருஷம் பெஸ்ட் இல்லை. அந்த கிராமத்துல நாங்கள் ரொம்ப கிராமத்தில் ப்ரௌடாக பண்ணி அங்கிருந்து தலைவருக்காக வரும். அவர் வாழ்த்துறாலும் வயசுலாம் அவர் தான் எப்பவுமே எங்களை வாழ்த்து கடவுளை வாழ்த்துறாலும் நம்ம நாங்கள் எப்பவுமே அவரு பக்தராக தான் இருக்கோம். டைவர்ஸே சிங்கிளாகவே இருங்க. நிறைய பொண்ணு உங்களை நம்பி இருக்குது. கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் இன்னைக்கு அம்மாவா தள்ளி உட்கார நீ மட்டும் தில்லத்து அண்ணா எங்களுக்கு குட்டி எஸ்டார் வேணும். அவர் ரிட்டையர்மெண்ட் பிளேயர் கல்யாணம் ஆனான்றாரு. சரி, இந்த உலகத்துல எல்லாமே பிளே பாய் தான் ப்ரோ. நான் நீங்க எத்தனை லவ் பண்ணுறீங்க? உங்களுக்கு செட் ஆகல அப்படி இல்லை, என் தலைவனுக்கு செட் ஆயிருக்குன்னா ஒன்றும் இல்லை. அவங்க ஒரு கேர்ள்ஸே சொல்றாங்க. இப்போ நம்ம தலைவனுக்கு பொண்ணு செட் ஆகுதுன்றப்ப அவர் பண்ண விருப்பம் இல்லாம சிலம்பரசம் ஒரு பொண்ணு கூட தொட மாட்டான். கரெக்ட் தானே? மெயினான விஷயம் அப்படின்னா இப்போ எல்லாரும் சொல்ற விஷயம் அப்படின்னா விருப்பம் தொட்டதில்லை. ஆனால் அவங்க தொட்டவங்க நாளைக்கு பிடிக்கல தப்பா பேசுறாங்களா? இப்போ இவங்களும் உங்க நேம் சொல்லுங்க. ஜாரா எஸ்டிஆர். அவங்க எஸ்டிஆர் ஃபேன் தான். இப்போ பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு கேர்ள்ஸு இப்போ நீங்கள் நம்ம ப்ளே பாய்ன்னு சொல்கிறாங்க. எஸ்டிஆர் எப்படி சொல்கிறாங்க வெளியில்? இல்லை எஸ்டிஆர் எப்படி வெளியில் எல்லாமே ப்ளே பாய் ஒரு மாதிரி தப்பாக சொல்கிறாங்க. ஓகே குட் பாய் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இப்போ நம்ம சொல்கிற மாதிரி எஸ்டிஆர் சொல்கிற மாதிரி மெயினான விஷயம் அப்படின்னா அவர் வந்து விருப்பம் இல்லாமல் எந்த ஒரு இது இல்லை. அவருக்கு பிடிச்ச விஷயம் அவர் பண்ணுறாரு. அவர் தப்பான விஷயம் பண்ணதில்லை. அவர் பிடிச்ச விஷயம் தான் பண்ணுறாரு. இப்போ வந்து ஒருத்தவங்க ஓப்பனா நான் இப்படிதான் அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு தைரியம் வேணும். நிறைய பேர் வந்து இந்த நிறைய கான்ட்ரவர்சியில மாட்டுறாங்க. நிறைய ஆக்டிவிஸ்ட் மாட்டுறாங்க. நிறைய விஷயம் வெளியே நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு உள்ள நிறைய பிளே பாய் சம்திங் அந்த மாதிரி. என் தலைவன் வந்து அப்படி இல்லைல்ல, நான் அப்படிதான்டா இருப்பேன், என்ன பிடிச்சா புடி காட்டி கிளம்பு அப்படின்னு சொல்றாருல்ல. ஸோ அதுக்கே ஒரு தனி கட்சி. அண்ட் அவர் பொண்ணுங்களை தேடி போக மாட்டாரு, பொண்ணுங்க தான் அவரை தேடி போவாங்க.